உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்புகளே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். கலையத்தில் போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் ராஜாணி. உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு கலந்த வணக்கம். தொடர்ச்சியாக நாங்கள் போர் நிலைமைகளை பார்ப்போம். an eye for an eye, அதாவது ஒரு கண்ணை இழந்தால் அதே மாதிரி உங்களுடைய ஒரு கண்ணை இழப்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது, ஈரானுடைய திட்டம். அந்த வகையில் அவர் பதிலடி தாக்குதல்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. விடயங்களை நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்பொழுது உள்ள கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை கூறுவீர்களா? கள நிலைமை இரு தரப்பும் பதிலடி, ஒருவர் தாக்குதல் செய்வதற்கு மற்றவர் பதிலடி என்ற ரீதியில் பதிலடிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று அதாவது சனிக்கிழமை ஈரான் உருக்கு ஃபேக்டரியை, ஸ்டீல் ஃபேக்டரியை தாக்கி இருந்தது இஸ்ரேல். அதற்கு பதிலடியாக UAE அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இமால் என்ற அலுமினிய தொழிற்சாலையை ஈரான் தாக்கி இருந்தது. அதுக்கு அடுத்ததாக அல்பா அலுமினியம் ஃபேக்டரி என்று சொல்கின்ற பஹ்ரைன் மிகவும் அதாவது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் என்று சொல்ற அலுமினியம் ஃபேக்டரியையும் தொழிற்சாலையை தாக்கி இருக்கிறது ஈரான். அதில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதாவது இது உண்மையில் என்னென்றால் இந்த சப்ளை லைனை கடுமையாக பாதிக்கும். அதே நேரம் இன்று அமெரிக்காவின் இன்னொரு KC-135R என்ற டேங்கர் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், அது 7700 என்ற எமர்ஜென்சி கோட், அந்த எமர்ஜென்சி கோட்டை உடனடியாக அனுப்பியதாகவும் ஜோர்டானில் வரும்போது, ஈராக்கில் இருந்து வந்த போதுதான் அந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது. அவசரமாக பென் குரியர் வான் நிலையத்தில் தரையிறங்கியதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நேற்று நாங்கள் பேசியிருந்தோம் அந்த அமெரிக்காவின் ஈசென்ட்ரி அப்காஸ் விமானம். அந்த விமானம் இப்போது படங்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த விமானம் சரியாக குறிவைத்து அந்த மேல் சுழல்ற ரடார் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது முற்றாக சேதமடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட $500 மில்லியன் பெறுமதியான அந்த விமானம் அமெரிக்காவுடன் 16 விமானங்கள் தான் இருக்குது என்று கூறப்படுகின்றது. அது ஒரு கடுமையான இழப்பாக இருக்கிறது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்ரேல்ல தொடர்ச்சியாக ஏவுகணைகள் வீழ்ந்து பிடித்துக் கொண்டிருக்கின்றன. அங்கிருக்கிற மக்கள் கூறுகிறார்கள், ஒரு இரவுக்கு தாங்கள் 9 தடவைகள் பதுங்கு குழிகளை நோக்கி ஓட வேண்டிய ஒரு நிலையாக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதே நேரம் இஸ்ரேலில இந்த போருக்கு எதிரான போராட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. லெபனானில் இடம்பெற்ற தாக்குதலில் ஒரு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் இப்போது தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் ஜோர்டான் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஜோர்டானில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த MQ-9A ரெப்டர் விமானம் அது நேற்று ஒன்று மீண்டும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஈரானில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில், மோசல் பகுதியில் மேற்கொண்ட தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஒன்றையும் அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது ஏவுகணை கொண்டு. அதில் 21 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா நேற்றைய தாக்குதல்களில் 4 B-2 ரக விமானங்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது. ஆனால் இப்ப நாங்கள் கதைப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இஸ்ரேலின் இரசாயன தொழிற்சாலையை, நியோட் கெவோ பகுதியில் இருக்கின்ற இரசாயன தொழிற்சாலையை ஈரான் தாக்கி இருக்கின்றது. அது படத்தில் நீங்கள் பார்க்கும்போது பெரிய அளவில் பற்றி எரிகிறது அந்த இடம். இஸ்ரேல் கூறுகிறது இரசாயன தொழிற்சாலை தாக்கப்பட்டதால் இரசாயனங்கள் காற்றுக்களுடன் கலக்கலாம் என்பதால் மக்களை வீடுகளுக்குள் தங்கி இருக்குமாறு வெளியில் வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போதுதான் அது நடந்திருக்கின்றது. அதே சமயம் அடமா என்ற பிளான்டும், அது இந்த சின்ஜென்ட்ரா என்ற ஒரு குரூப் ஆஃப் நிறுவனம், அது சைனீஸ் நிறுவனம், ஆனால் அஃபிலியேட்டடா வெவ்வேறு நாடுகளோடு செய்வதுண்டு. அந்த நிறுவனமும் இஸ்ரேலில் தாக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் இந்த மருந்து பொருட்கள் செய்கின்ற நிறுவனமாகத்தான் இருக்கின்றது. ஈரான் உற்பத்தி பொருட்களை, அதாவது ஈரான் ஸ்போர்ட்ஸ் சென்டராக இருக்கலாம், ஷாப்பிங் மாலாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், இவர்கள் தாக்குற நேரத்தில் ஈரானும் இப்போது அவ்வாறான தாக்குதல்களை செய்ய வழிகிறது. ஏனென்று சொன்னால், இவர்களின் திட்டம் என்னென்று சொன்னால், இப்ப தொழிற்சாலைகள் மற்றது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள் இதுகளை தாக்கி மக்களுடைய இயல்பு நிலையை குலைத்து விட்டால் மக்கள்
அரசுக்கு எதிராக போராடுவார்கள். அவர்களுக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை. அதைத்தான் ரகசியமாக தந்திரமாக செய்கிறார்கள். இப்ப ஈரானும் பார்த்தது அதே உத்தியைத்தான் ஈரானும் கையாளுகின்றது. பஹ்ரைனாக இருக்கலாம், UAE இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், தொழிற்பேட்டைகளில் தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரியல் சோன், கூடுதலாக இண்டஸ்ட்ரியல் சோனை தான் கடுமையாக தாக்கி இருக்கின்றது ஈரான் இந்த தடவை. தொடர்ச்சியாக நாங்கள் பேசும்போது கூட இப்ப சவுதி அரேபியாவாக இருக்கலாம், ஓமானாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், UAE இருக்கலாம், அவர்களின் வான்பரப்பில் பெருமளவான ஏவுகணைகள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்று நாங்கள் பேசியிருந்தோம், இந்த உக்ரைன் அதிபர் வந்திருந்தார். அவர்களின் அந்த ட்ரோன் தொழிற்சாலையும் நேற்றே தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் முகமது பாரக் ஹலீஃபா அவர்கள் கூறியிருக்கின்றார், அமெரிக்காவுடைய படையினர் அங்கே தரையிறங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள், தாங்கள் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். தாங்கள் காத்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே செய்திகள் வந்திருக்கின்றது, அமெரிக்க படையினர் அங்கே சென்று விட்டார்கள் என்று. தரவழி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது காணப்படுகின்றன என்று அவதானிக்கிறீர்களா? 3500 ஈரோடக படையினருடன் அந்த இவர்கள் கப்பல் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கின்றது. ஆனால் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது, ட்ரம்ப் இன்னும் அது தொடர்பாக முடிவெடுக்கவில்லை என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இந்த தரை நடவடிக்கைக்கு போதுமான அளவு துருப்புக்கள் இல்லை என்றதை அவர் இப்போது நினைக்கின்றார் என்ற தொனியில் தான் அந்த கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிரித்தானியா லேண்டிங் ஷிப் என்று சொல்கின்றது, RAF லமிபே என்று சொல்கின்ற அந்த கப்பலை அனுப்பி இருக்கின்றது. அது லேண்டிங் படையினரை தரையிறக்க பயன்படுத்தப்படலாம் மற்றும் அதில் இருக்கின்ற ட்ரோன்கள், அதாவது கடல் ட்ரோன்களை பயன்படுத்தி கடல் கன்னிகளை அகற்றலாம். ஹோமோஸ் நீரிணையை திறப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த கப்பலை தாங்கள் அனுப்புவதாக கூறியிருக்கின்றது. அதே நேரம் என்னென்று சொன்னால், இவர்கள் ஆரம்பத்தில் இவர்கள் ஈரானை கணிக்கும் போது ஒரு 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்களுக்கு ஈரான் தாக்குப்பிடிக்கும் என்று கணித்திருந்ததாகவும், ஆனால் இப்போது வருகின்ற தகவலை பார்த்தால் ஈரான் வருஷக்கணக்கில் போராடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த தரையிறக்கத்தை அதனால் தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்கா இப்போது போர்ட்டபிள் பங்கர்ஸ் என்று சொல்றது, பதுங்கு குழிகள், அந்த ரெடிமேட்டாக விற்கின்ற பதுங்கு குழிகளுக்கு டெண்டரை கோல் பண்ணி இருக்கின்றது. 5 நாள் அல்லது 1 கிழமை அல்லது 15 நாட்களுக்குள் டெலிவர் பண்றாக்கள் அதை தங்களுக்கு டெலிவர் பண்ண சொல்லி நிறுவனங்கள் இந்த பதுங்கு குழிகளை, போர்ட்டபிள் பங்கர்ஸ் என்று சொல்றது, அதுகளை தயாரிக்கிறவர்கள் இருந்தால் என்று. ஆனால் மறுபலமாக பார்த்தால் இஸ்ரேலின் அரோ ரக ஏவுகணைகள் கூட கையிருப்பில் இருந்து தீர்ந்து போகக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில், அடுத்த மாதத்தின் 1வது, அதாவது 7 ஏப்ரலிலேயே இந்த ஏவுகணைகளின் அளவு குறைந்துவிடும் என்று கூறப்படுகின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரானும் மிகப்பெரிய ஒரு தரை தாக்குதலுக்கு தங்களை தயார்படுத்தி, பிரதானிகள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஈரான் இப்போதைக்கு அடிக்கு அடி என்றுதான் சொல்கின்றது. அப்படி என்று சொன்னால், இப்ப அலுமினியம் ஃபேக்டரியை தாக்கினால் அவர்களும் அலுமினியம் ஃபேக்டரியை தாக்குகிறார்கள், இவர்கள் கெமிக்கல் ஃபேக்டரியை தாக்கினால் அவர்கள் தாக்குகிறார், இவர்கள் எரிசக்தி நிலையத்தை தாக்கினால் அதே தாக்குறார், இவர்கள் விமான நிலையத்தை தாக்கினால் அதே மாதிரி அவர்கள் விமான நிலையத்தை தாக்குகிறார்கள். இப்படியான ஒரு நிலை இருக்கும் போது இவர்கள் தரை இறங்கினால் ஈரான் UAE பஹ்ரைன்லயோ தரை இறங்கலாம். அதுக்கு ஏனென்று சொன்னால், அதுக்காக 3 மில்லியன் 30 லட்சம் படையினரை திரட்டி கொண்டிருப்பதாகவும் தயார்படுத்துவதாகவும் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதைத்தான் வேறு பலரும் கூறுகிறார்கள். ஈரான் அதற்காகத்தான் இப்போது கூதீஸையும் இந்த களமுனைக்குள் கொண்டு வந்திருக்கின்றது. எனவேதான் மேக்ரோன், பிரான்சின் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அந்த கூதீசுகள் இந்த களமுனையில் இணைந்ததுக்கு அவர் கடுமையான தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், ஒன்று அவர்களுக்கு தெரியுது, இன்னும் நிலைமை மேலும் மேலும் மோசமாகலாம் என்ற ஒரு நிலைமை இப்போது மேற்குலகத்துக்கு ஓரளவு புரிகின்றது. ஆனால் இப்ப இந்த தரவழி தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது, நீங்கள் முன்னர் எல்லாம் கூறிக்கொண்டு வந்தீர்கள், USS ட்ரிப்போலி அந்த போர் கப்பல் அடைந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அடைந்து விட்டார்கள், அவர்கள் சென்ட்ரல் கமாண்டுக்கு வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், இவ்வாறு அவர்களை கொண்டு வருவது, ஏனென்றால் விமானம் தான் ஏற்கனவே இருக்கின்ற விமானம் தாங்கி கப்பல் கூட பல 100 மைல்களுக்கு, அதாவது 1000 மைல்களுக்கு அங்கால் தான் தரித்து நிற்கின்றது, கிட்ட வருவதாக இல்லை.
ஹோர்முஸ் நீரிணையை கடந்துதான் கொண்டு வர வேண்டும், அல்லது விமானம் மூலம் தரையிறக்க வேண்டும். விமானம் மூலம் தரையிறக்குபவர்கள் ஒரு 36 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கலாம். அதுக்கு பிறகு அவர்களுக்கு சப்ளை வேணும், உணவு வேணும், நீர் வேணும், ஆயுதங்கள் வேணும் என்று சொல்லி பல பிரச்சனைகள். இப்ப நேற்று இவர்கள் அப்பாச்சி ரக உலங்கு வானூர்திகள், மற்றது A-10 பதோக் ரக தரை தாக்குதல் விமானங்களை பயன்படுத்தி பார்த்திருக்கிறார்கள் ஹார்முஸ் நீரிணையில். ஆனால் அது பெரிய அளவில் இவர்களால் என்னென்று சொன்னால், ஏற்கனவே ஈரான் குறுந்தூர வான் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்துவதால் அது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது போல தெரிகின்றது. அப்ப இனி இந்த படையினரை எவ்வாறு அங்கு கொண்டு போவது, இறக்குவது? ஏனென்றால் இன்று ஈரான் கூறியிருக்கின்றது ஹார்முஸ் நீரிணை இப்போது முழுமையான தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி. அப்ப எந்த பகுதியில் இவர்கள் தரையிறங்க போறாங்க? சில வேளை அதிலே 3 தீவுகள் இருக்கின்றன. சில வேளை இந்த ஹாக்தி ஐலண்டை கைப்பற்றலாம், அல்லது ஹுசைம் ஐலண்ட் தீவு ஈரான் டீசலினேஷன் பிளான்ட் உள்ளது, அல்லது இன்னொரு தீவு அது ஈரான் கடற்படை இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் சபகார் துறைமுகத்தில் இறங்க போகிறார்களா என்று. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் கிட்டத்தட்ட சபகார் துறைமுகத்தை கைப்பற்றி வைத்திருக்க வேண்டும் என்றால் கூட இவர்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட படையினர் தேவை. ஆனால் அவர்களை நிம்மதியாக அதில் இருக்கலாமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அடுத்ததாக இனி ஈரான் தாக்குதல்களில் இருந்து அவர்கள் எவ்வாறு தற்காத்துக் கொள்வது? இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த விமானம் கூட நேற்று தகர்க்கப்பட்டிருந்தது. சவுதி அரேபியாவில் உள்ள விமானத்தை கூட குறிவைத்து தகர்த்திருந்தார்கள். அது கூறுகிறார்கள் என்று சொன்னால் 28ஆம் தேதி போர் ஆரம்பமானது, பிப்ரவரி. மார்ச் 28ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஈரான் இதை செய்திருக்கின்றது. வடிவாக புலனாய்வு தகவல்களை திரட்டி என்று கூறுகிறார்கள். அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 3 தொடக்கம் 6 டேங்கர் வகை விமானங்களும் அழிந்திருக்கின்றன. அதாவது 28ஆம் தேதி 48 மணி நேரம் என்று இதை சொல்லுகிறார்கள். அதாவது 30 நாள் 48 மணி நேரம் என்று. இந்த 30 நாள் 48 மணி நேரத்துக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரான் பல நாடுகள் மீது. அப்ப பலம் ஈரான் இன்னும் குறையவில்லை. பலத்தில் ஈரானை இவர்கள் குறைத்ததாக தெரியவில்லை. கண்மூடித்தனமாக குண்டுகளை வீசுகிறார்கள். இப்பவும் பார்த்தால் நேற்று இரவு நடந்த குண்டு வீச்சில் 4 B-2 ரக விமானங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதே போல பிரித்தானியாவில் இப்போ இன்னும் மேலும் 2 B-52 ரக வந்திறங்கி இருக்கின்றன. கிட்டத்தட்ட அமெரிக்காவோட 18,000 விமானங்கள் இருக்கின்றன, அது வேறுபடிய. ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு இந்த தாக்குதலை இவர்கள் கொண்டு நடத்தலாம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், உலக பொருளாதாரம் அதைத்தான் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலை பொறுத்தவரையில் எந்த ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை பற்றியும் இஸ்ரேல் டோன்ட் கேர் மாதிரியான ஒரு போக்குத்தான். இந்தியாண்ட பொருளாதாரம் விழுந்தாலும் சரிதான், ஐரோப்பாண்ட பொருளாதாரம் விழுந்தாலும் சரிதான், ஆஸ்திரேலியாண்ட பொருளாதாரம் விழுந்தாலும் சரிதான், அதை பற்றி இஸ்ரேல் எந்தவித கரிசனையும் காட்டவில்லை என்றுதான் கூறுகிறார்கள். எனவே இந்த தரை தாக்குதலை மேற்கொண்டால் இது மேலும் ஒரு சீரழிவான நிலையைத்தான் ஏற்படுத்தும். சுருக்கமாக ஒரு சினாரியோ ஒன்று உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அதாவது இப்ப ஹாக்தீவை தரை வழியாக சிறிய தாக்குதலை கடல் வழியாக ஆகாய வழியாக தாக்குதல் நடத்தி கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்திய மாதிரி ஒரு பிம்பத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்தால், அந்த சமயத்தில் ஈரான் இங்கே நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் பஹ்ரைனுக்கு ஊடுருவதற்கான, அங்கே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா? அதைத்தான் இப்போது எல்லோரும் பேசுகிறார்கள். என்றால் பஹ்ரைனில் ஏற்கனவே அங்குள்ளவர்கள் ஈரானுக்கு மிக ஆதரவாக இருக்கிறார்கள். அங்கு ஒரு சிறிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டாலே அங்கு ஒரு உள்ளக குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுதான் இந்த பாகிஸ்தானுக்கும் இப்ப உள்ள பிரச்சனை என்னென்று சொன்னால், இது ஒரு மிகப்பெரிய போராக, இப்ப இந்த போர் இப்படியே முடியும் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. போர் மேலும் விரிவடைந்தால் பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருக்கின்ற ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் உடன்பாட்டால பாகிஸ்தான் ஏதோ ஒரு வகையில் சவுதி அரேபியாவுக்கு உதவ வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. அதே போலதான் இப்ப பஹ்ரைன்ல நீங்கள் கூறியது போல இவர்கள் தரை இறங்கினால் ஈரான் இப்போது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது. அவர்களிட போரியல் வியூகம் மிகவும் திட்டமிடப்பட்டும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது. அதுதான் அந்த மிக சிக்கலாக இருக்கின்றது. அவர்களோட பிளான் A-லிருந்து B-லிருந்து C-லிருந்து எல்லாமே தெளிவாக முதலே திட்டமிட்டு விட்டார்கள். பொருளாதாரத்திலிருந்து, உலகத்தின் பொருளாதாரத்திலிருந்து, அமெரிக்காண்ட பொருளாதாரத்திலிருந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை. இவர்கள் இப்போ அங்க போன பிறகுதான் ஒவ்வொன்றாக திட்டத்தை மாத்துகிறார்கள். சரி, முதலில் போனார்கள் ரெஜிம் சேஞ்ச் என்று சொல்லி,
பிறகு அணு ஆயுதத்தை அகற்றுகின்றார்கள், பிறகு ஏவுகணையை இல்லாது செய்கிறது என்றார்கள், பிறகு ஹார்முஸ் நீரிணையை திறக்கிறார்கள், இப்போது தீ வைக்க பெற்றிருக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் கூறினார்கள் இயலுமானவரை ஈரானுக்கு இழப்பை ஏற்படுத்துவோம் என்று கண்மூடித்தனமாக குண்டுகளை வீசினார். எந்த திட்டமும் முதல் போன திட்டம், இவர்கள் ஒரே ஒரு திட்டம் இருந்தது, என்னென்று சொன்னால் ரெஜிம் சேஞ்ச், அதுதான் அவர்களது திட்டம். அது சிதறினதோட அதுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றதும் இல்லை, எப்படி இதை முடித்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு திட்டமும் இல்லை. இப்ப உண்மையில் இப்ப பேராசிரியர் ஜோன் கூறினது போல இது உண்மையில் அமெரிக்கா ஈரான் நிபந்தனைகளுக்கு பெருமளவான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு போக வேண்டிய ஒரு நிலைக்குள் தான் இந்த போர் கொண்டு போகும் என்று கூறப்படுகிறது. யார் மண்டியிட வேண்டும் என்று ஈரான் தான் தீர்மானிக்க போகின்றது போன்றிருக்கிறது. இப்ப நீங்கள் கூறிய விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஈரான் ஒரு திட்டத்தோடு செயல்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்த மட்டும் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் செயல்படுகிறது. இஸ்ரேலுக்கு அவர்களை அழிப்பது என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், பொருளாதார நீங்கள் நெருக்கடிகள் என்று சொல்லும் பொழுது யுஏஇனுடைய சொத்துக்கள் முடக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நடந்த பொழுது விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய சொத்துக்கள், அவருடைய சகாக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உலகளாவிய ரீதியில், குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் இருந்தவை எல்லாமே முடக்கப்பட்டது. அதே போல் இங்கே கையாளப்படுவது போல் தெரிகின்றது. அதாவது நீங்கள் ஒன்று செய்தால் நானும் ஒன்று செய்வேன் என்ற விதத்தில் இது நடக்கின்றது என்றால் இந்த சொத்துக்கள் முடக்கல் தொடர்பாக என்ன அவதானிக்கிறீர்கள்? தனது நாட்டை நம்பாது ஏறிய நாடுகளில் ஓடி வந்திருந்து அந்த நாடுகளில் முதலீடுகளை செய்து ஏதோ அந்த நாடுகள் எங்களை பாதுகாக்கும் என்று நினைப்பவர்களுக்கு இது அடுத்த இரண்டாவது பாடம் உலகில் புகட்டப்பட்டிருக்கிறது. உக்ரைன் சமர் ஆரம்பித்த போது இங்கு இருந்த ரஷ்யர்கள், அதில் சில பெருமளவா ரஷ்யா ஆதரவு உள்ளவர்களும் இருக்கிறார்கள், ரஷ்யான்ற சொத்துக்களும் இருக்கிறது. ஆனால் ரஷ்யாவில் இருந்து தப்பி ஓடி வந்து இங்க முதலீடு செய்தவர்கள் ஏராளம். அவர்களுடைய சொத்து கூட பறிக்கப்பட்டது. செல்சி ஓனர் அவர் இறுதியாக அவர் தப்பி இங்கிருந்து அவற்றை எல்லாம் படகு, அவற்றை ஆடம்பர படகுகள், வீடுகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன. அது ஒரு கொள்ளையமா இருந்தது. அவர்கள் இந்த நாட்டை நம்பித்தான் போட்டார்கள், அவ்வளத்தையும் எடுத்தார்கள். அவர் கடைசியாக இஸ்ரேலுக்களால் ஓடி தப்பி ரஷ்யா ஓடினார். அது ஒன்றுமே இல்லாம எல்லாத்தையும் எடுத்தார். அதே போலதான் இப்போது யுஏஇ அதாவது எல்லா ரெசிடென்ட் பெர்மிட்டையும், ஈரானியர்களுடைய எல்லா ரெசிடென்ட் பெர்மிட்டையும் கேன்சல் பண்ணி இருக்கின்றது. அதே போல இவன் கோல்ட் கார்ட் விசா, இப்ப ட்ரம்ப் சொல்லுகிறார் இல்ல, கோல்ட் கார்ட் விசா தருகிறேன் எல்லோரும் பாருங்கள் என்று. அப்ப கிரீன் கார்ட் போல அப்படி போனால் இப்ப அமெரிக்காவிலும் இதுதான் நாளைக்கு நடக்குமோன்றதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இங்கேயும் கோல்டன் விசா இருப்பவர்கள் கூட அவர்களின் சொத்துக்கள் கூட முழுக்க முடக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஈரானியர்களின் சொத்துக்கள், முடக்கப்பட்ட சொத்துக்கள் 530 பில்லியன் என்று கூறப்படுகிறது. முடக்கப்பட்ட சொத்துக்கள் இதில் ஈரானுக்கு ஆதரவானவர்களும் இருக்கலாம். ஆனால் ஈரானை விட்டு ஈரானில் வாழ முடியாது இங்கு முதலீடு செய்தவர்கள், இவர்களின் கோல்டன் விசா என்ற ஆசை வார்த்தையை நம்பிக்கொண்டு முதலீட்டை போட்டவர்கள் எல்லோரும் தான். அவர்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை. இப்ப நீங்கள் யோசிச்சீங்கன்னா அவர்கள் யுஏஇல இருந்தால் அவர்கள் யுஏஇ பிரஜைகளாகத்தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களை ஈரானியர்களாகத்தான் பார்க்கிறார்களே தவிர நீங்கள் எவ்வளவு காசை கொண்டு இங்க போட்டீர்கள் என்று பார்க்கவில்லை. இப்ப ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள் இந்த பொருளாதாரத்துல தங்கட பொருளாதாரம் விழும்போது இவர்கள் ஏனையவர்கள் மீது அதுக்கு பிறகு இவர்கள் மனிதாபிமானம், மனிதநேயம் என்ற கதைப்பதெல்லாம் அவர்கள் நல்லா இருக்கும் வரை தான் அதை கதைப்பார்களே தவிர அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதுகள் இந்த சட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்பதைத்தான் இது காட்டுகின்றது. இது 2022ஆம் ஆண்டு ஒன்று நடந்தது. இப்ப இரண்டாவது தடவை இது நடந்திருக்கு. பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் போராட்டங்கள் நடக்கின்றது. அமெரிக்காவிலும் கூட போராட்டங்கள் நடைபெறுகின்றது. இனி இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது 10 குவைத் படையினர் காயப்பட்டிருப்பதாகவும், கட்டார் கூறுகிறது தொடர்ச்சியாக வருகின்ற ஆளில்லா விமானங்களை தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்ற என்று கூறுகின்றார்கள். இந்த போர்க்களத்தில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கூறும் பொழுது பாரிய தாக்குதல் நடைபெறுகின்றது. ஆனால் இப்பொழுது அந்த உச்சக்கட்டம் அடைந்து விட்டது போல் இருக்கின்றது. இவர்களால் இனி தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து விட்டது. அதனால் இந்த பேச்சுவார்த்தையை ஏதோ ஒரு விதத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று துடியாட்டத்தோடு இருப்பது போல் இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலைமைகள் பேச்சு கூறுவீர்களா? அதாவது பேச்சுக்களை இப்போது பாகிஸ்தான் இதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. பாகிஸ்தானுக்கு இந்த போரை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது.
பாகிஸ்தான் மட்டுமில்லாது பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா, எகிப்து போன்ற நாடுகளின் வெளிவிகார அமைச்சர்கள் இஸ்லாமாபாத்தில் கலந்து சந்தித்து இப்போது பேசிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமெரிக்காவின் பிரதி அரச தலைவர் JD Vance ஒன்றை கூறியிருக்கின்றார். அமெரிக்கா விரைவில் இந்த போரிலிருந்து வெளியேறிவிடும். தங்களோட இலட்சியம் கோல்ஸ் எல்லாம் தாங்கள் அச்சீவ் பண்ணி விட்டோம் என்று சொல்லியும் இந்த போரை தாங்கள் இப்படியே தொடர முடியாது, மாத கணக்கு வருஷ கணக்கு என்று இவர்கள் எல்லோரும் பேசுவது போல அந்தளத்துக்கு தொடர்றதுக்கு தங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்லியும் அவர் ஒரு ஊடகத்துக்கு நேற்று நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவுக்கு இப்போது இந்த போரிலிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கின்றது. இஸ்ரேல் தான் நான் நேற்று கூறியது போல இந்த போரை மேலும் எடுப்பதற்கு ஈரானை ஆத்திரப்படுத்தும் தாக்குதல்கள், ஈரான் பல்கலைக்கழகங்களை தாக்குவது, ஈரான் உள்கட்டுமானங்களை தாக்குவது என்று இஸ்ரேல் இந்த போரை என்னென்று சொன்னால் அமெரிக்கா போய்விட்டது என்றால் இஸ்ரேல் தனிமைப்பட்டுவிடும், அல்லது போன முறை போல அமெரிக்கா இஸ்ரேலை நிறுத்த சொல்லிவிடும். நிறுத்த சொன்னால் இஸ்ரேலில் உள்ளக பிரச்சனை ஏற்கனவே அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அரசியல் பிரச்சனை இருக்கிறது நெத்தனியாகு. அப்ப இஸ்ரேல் தான் இதை இப்போதைக்கு இந்த தாக்குதலை வீரியமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கின்றது என்று சொன்னால் இதை நிறுத்தாது விட்டால் இந்த போர் மேலும் விரிவடைந்தால் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு நிலைமையை எடுக்க வேண்டிய ஒரு நிலை, ஏதாவது ஒரு தரப்புக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்ப இஸ்லாமாபாத்தில் இந்த பேச்சுக்கள் நடக்கிறது. இஸ்லாமாபாத்தில் தான் அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சையும் அவர்கள் ஒழுங்குபடுத்த விரும்பியிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு இந்த பேச்சுக்களுக்கு ஒரு அனுசரணையாக நேற்று ஈரான் அதிபர் பாகிஸ்தான் பிரதமரோட கதைத்ததுக்கு பிற்பாடு பாகிஸ்தான் 10 கப்பல்களை, எண்ணெய் கப்பல்களை ஹார்முஸ் நீரிணையினூடாக விடுவதற்கு ஈரான் முன் வந்திருக்கிறது. அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது 2 கப்பலாக ஒவ்வொரு நாளைக்கு 2 கப்பலாக விடப்போவதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்று ஹோர்முஸ் நீரிணையினூடாக அவர்கள் 2 இந்திய கப்பல்களையும் விட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய கப்பல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே 18 கப்பல்கள் இன்னும் அங்கு நிற்கின்றது என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே 22 கப்பல்களில் 4, அதாவது தற்போது விடப்பட்ட 2 கப்பல்களுடன் இணைத்தால் 4 கப்பல்களை அவர்கள் விட்டிருக்கிறார்கள். ஓரளவுக்கு பெருமூச்சு விடக்கூடியதா இருக்கின்றது. நீங்கள் கேட்டது என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைந்து விட்டோம் என்றால் அப்ப அவர்கள் நான் நினைக்கிறேன் பின்வாங்க போகிறார்கள் போல் இருக்கின்றது. சரி, மிகவும் சுருக்கமாக கூறுங்கள், நாங்கள் நிகழ்ச்சி என்பதை கொண்டு வர வேண்டும். இந்த இஸ்ரேலுடைய ஃபிஷோஃபா பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலின் பொழுது ஒரு அபாயகரமான கசிவு ஏற்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளது என்று கூட கூறுகிறார்கள். இதில் ஏதாவது உண்மை இருக்கிறதா? கெமிக்கல் ஃபேக்டரியை தாக்கி இருக்கிறார்கள். ரசாயன தொழிற்சாலை என்ற ரசாயனங்கள் எரியும் போது பல நச்சு புகைகள் வெளிவரும். அது இனி எந்த ரசாயன பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து சில சமயங்களில் சயனைட் கேஸ் கூட வெளியில் வரலாம். இதைத்தான் ஈரானும் கூறியிருந்தது. ஈரான் எரிபொருள் தாங்கிய அதாவது முதலாவது வாரத்தில் தாக்கிய போது எரிபொருள் நிலையங்களை கருப்பு மழையாக அங்கு பெய்தது என்று ஐக்கிய நாடுகள் சபையை கூறியிருந்தது. அது ஒரு கெமிக்கல் போஃபேர் என்றுதான் ஐக்கிய நாடுகள் சபை கூறியது. அப்ப கெமிக்கல் போஃபேரை இவர்களும் செய்திருக்கிறார். இப்போது ஈரான் தாக்கி இருக்கின்றது, ஈரானும் இதை தாக்கி இருக்கின்றது. அது கெமிக்கல் ஃபேக்டரியை தாக்கி இருக்கிறது இஸ்ரேலிட்ட. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது மிக பாரிய கொழுந்து விட்டு எரிவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப நீங்கள் பாருங்கள், அமெரிக்காவின் $500 மில்லியன் பெறுமதியான விமானம் அதை பாதுகாக்க முடியவில்லை. எந்த ஒரு ரடாரும் எந்த ஒரு இடைமறிப்பானும் பாதுகாக்க முடியவில்லை. இன்றைக்கு இந்த கெமிக்கல் ஃபேக்டரியை பாதுகாக்க முடியவில்லை. இஸ்ரேலின் எந்த இடத்தை அடிக்க வேண்டுமோ ஈரான் அடிக்கிறது. அதுதான் பிரச்சனை. ஆகவே இப்ப இவைகள் என்ன சொல்லினோம், ஈரான் வான்பரப்பை தாங்கள் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறோம். ஈரான் என்ன சொல்லுகிறது, இஸ்ரேலின் வான்பரப்பை நான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். 2 உண்மைதான். என்னன்னு சொன்னால், நீங்களும் எங்க அடிக்கணுமோ அடிக்கிறீங்க. அது அப்ப அவன் வான்பரப்பை நீங்கள் கட்டுப்பாட்டுக்கு வச்சு, அவனும் எங்க அடிக்கணுமோ அடிக்கிறான். அதான் இப்ப வான்பரப்பால வந்தான் விழுகுது. உங்களோட வான்பரப்பு பாதுகாப்பு இல்லை. இப்ப பாதுகாப்பு இல்லாமல் ஒரு வான்பரப்பை வைத்துக் கொண்டு என்னென்று அவர்கள் அங்க போய் அடிப்பீர்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இப்ப
சனம் இஸ்ரேல்ல நீங்கள் கூறியது போல அமெரிக்காவில் மிகப்பெரிய போராட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. மில்லியன் கணக்கான மக்கள், பல மாநிலங்களில் மில்லியன் கணக்கான மக்கள், அதுல பெடரல் ஆபீஸை கூட தாக்கி இருக்கிறார்கள். 2 பேர் காயம் என்று கூறியிருக்கிறார்கள். போரை நிறுத்துங்கள் என்றுதான் கூறுகிறார்கள், வேண்டாம் என்று சொல்லி. அதே போலதான் இஸ்ரேலிலும் இஸ்ரேலிய காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களும் போரை நிறுத்துங்கள் என்றுதான் தாக்குதலை சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு இரவுக்கு 9 தரம் ஓட வேண்டியிருக்கு என்று சொல்லுகிறார்கள். 9 தரம் பங்கரை நோக்கி ஓட வேண்டியிருக்கு. சரி, இப்ப முந்தி ஈரான் 6 மணத்தியால இடைவெளியில அடித்துக் கொண்டிருந்தது. இப்ப ஈரானும் அடிக்குது, ஹிஸ்புல்லான் ஏவுகணையும் பெறுது, ஹூதிஸின் ஏவுகணையும் பெறுது. அப்ப மூன்று மணத்தியாலத்துல வந்து கொண்டிருந்தால் அது சுமார் ஒரு ஆளில்லாத விமானம் வந்தாலே சைரன் எல்லாம் வளருது. அது எங்க போகுது, எங்க விழ போகுதுன்னு தெரியாது. அப்ப ஒரு நிம்மதியற்ற, அதாவது அந்த போரை வலியை தந்தவனுக்கே வலியை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தேசிய தலைவர் கூறுவது போல, இப்ப ஈரான் அதே போலதான் எங்களுக்கு வலியை தந்தவர்களுக்கு வலியை திருப்பி கொடு. அதே போலதான் உலகத்துக்கும் ஈரான் ஒன்றை கேட்டது. நான் 40 வருடம் தடைக்குள் இருந்தன, 40 வருடங்கள், உங்களுக்கு ஒரு 40 நாள் 30 நாள் இருக்க முடியாத ஒரு நிலையில் இப்போது உலகம் சுருண்டு விழக்கூடிய நிலை. அப்ப நாங்களும் இருந்த 40 வருஷம் இந்த தடை, அதாவது இந்த போர் தடை முழுத்தலையும் அகற்றும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப தடையை யார் அகற்றுவது என்று கேட்டால், யாரிடம் தடையை அகற்ற கேட்க போறீர்கள் என்று அவர்களை கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், தடையை நாங்கள் அகற்ற சொல்லி யாரிடமும் கேட்க தேவையில்லை, எங்கள் ஏவுகணை அந்த தடையை அகற்றும். உண்மைதான். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உரையாடும் பொழுது, ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் தகவல்களை கூறும் பொழுது, எவ்வாறு ஈழத்தமிழர்கள் எதிர்நோக்கிய அவ்வளவு விடயங்களையும் நீங்கள் அந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்பொழுது கூட புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற எவ்வாறு ஈழத்தமிழர்களுடைய போராட்டம் வீரியமாக அமைந்திருந்தது என்பதையும் நீங்கள் சுட்டிக்காட்டுகிறீர்கள். இனி தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிப்பிட்டு நாங்கள் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசவர்களே நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.